Praise the Lord. கர்த்தர் நல்லவர். ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலும் இயேசுவின் வல்லமை ஒளித்து சார்பில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் அழகும் ஆவிக்குரிய அர்த்தங்களும் என்ற நீண்ட நெடிய தொடர் செய்தியிலே இயேசு பயன்படுத்தினவைகளை குறித்து சமீப நாட்களாய் நாம் ஆழமாய் ஒவ்வொன்றாய் தியானித்து வருகிறோம். அதில் இன்றைக்கு எல்லாராலும் அறியப்பட்ட அதே சமயத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய இயேசு பயன்படுத்தின ஒன்றை பார்க்கலாம். யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்தால், இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்றார் என்று வாசிக்கிறோம். ஆம், இயேசு இந்த பூமியில் ஊழியம் செய்த போது அவர் பயன்படுத்தின பொருட்களில் ஜாடிகளும் முக்கிய பங்கு வகிக்கிறது. கர்த்தர் நல்லவர். அதே சமயத்தில் இது கானாவூரில் நடந்தது என்று சொல்லி எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். ஆனால் இந்த ஜாடிகளை குறித்து முக்கியமான சில விளக்கங்களை ஆவியானவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஜாடி என்று சொன்னால் அது மனிதர்களாகிய அல்லது விசுவாச மக்களாகி நம்முடைய சரீரத்தை குறிக்கிறது. அங்கு சொல்லப்பட்ட தண்ணீர் என்பது ஜீவன், அதாவது உயிரை குறிக்கிறது. ஏனென்று சொன்னால் சிம்சோன் சொல்லுகிறான், நானோ தண்ணீர் இல்லாமல் ஜீவன் போக சாக போகிறேன் என்று சொல்லி. கர்த்தர் நல்லவர். மூன்றாவதாக அங்கு திராட்சரசத்திலே ருசி குறைந்த திராட்சரசத்தை பார்க்கிறோம். இந்த ருசி குறைந்த திராட்சரசம் எதை குறிக்கிறது சொன்னால் நம்முடைய பழைய வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்பு இருந்ததான பழைய ஜீவியம். கர்த்தர் நல்லவர். அதே சமயத்தில் நல்ல திராட்சரசம் என்று இன்னொரு திராட்சரசத்தை பார்க்கிறோம். அந்த நல்ல திராட்சரசம் எதை குறிக்கிறது? அது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். ஆம், பரிசுத்த ஆவியானவர் யார் வாழ்க்கையிலே வருகிறாரோ அவர்கள் வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக, நல்ல சுபாவமாக, நல்ல குணமாய் மாறிவிடும். கர்த்தர் நல்லவர். உங்கள் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியாக இருக்கிறாரா? தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறதா? அப்படியானால் நீங்கள் நல்ல கிரியை நடப்பிக்கிறவளாய் மாறுவீர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. உங்களையும் கர்த்தர் அப்படியே மாற்றுவாராக. கர்த்தர் நல்லவர். இந்த கானாவூர் கல்யாணத்திலே இந்த கற்சாடியில் தண்ணீரை நிரப்பினதினால் அங்கு சந்தோஷப்பட்ட 4 பேரையும் அதற்கான காரணத்தையும் வேதம் கொடுக்கிறது. முதலாவது சந்தோஷப்பட்டது யார் தெரியுமா? அங்கிருந்த வேலைக்காரர்கள். ஏன்? அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றும் போது அதை அவர்கள் நேராய் பார்த்தார்கள். கர்த்தர் நல்லவர். அது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். 2வது சந்தோஷப்பட்டது பந்து விசாரிப்புக்காரன். எப்படி தெரியும்? வேதம் சொல்லுது, அவன் ருசி பார்த்தான் என்று சொல்லி. அதனால் அவனும் சந்தோஷப்பட்டான். 3வதாக அங்கு சந்தோஷப்பட்ட இன்னொருவர் மணவாளன். அவன் எப்படி சந்தோஷப்பட்டது காரணம் என்ன தெரியுமா? தண்ணீர் திராட்சரசமாய் மாறிவிட்டது, அது ருசியுள்ளதாய் மாறிவிட்டது செய்தி பந்து விசாரிப்பு காரணம் மூலமாய் அவனுக்கு போனது. அந்த செய்தியை கேட்ட உடனே மணவாளன் சந்தோஷப்பட்டார். கர்த்தர் நல்லவர். 4வதாக சீசர்கள் சந்தோஷப்பட்டார்கள். சீசர்கள் சந்தோஷப்பட்டார்கள் வேதத்தில் இல்லையே நீங்க நினைக்கலாம். அல்ல, இருக்கிறது. ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய மகிமையை அவர்கள் அங்கு கண்டார்கள். அது நிமித்தம் அவர்கள் இன்னும் இயேசுவிற்கு விசுவாசம் வைத்தார்களாம். கர்த்தர் நல்லவர். அப்படியானால் சீசர்களும் சந்தோஷப்பட்டார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த கற்சாடி என்கிறது சரீரம் என்று சொன்னேன். உங்க வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு கற்சாடியா இருப்பீர் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சந்தோஷம் இருக்க வேண்டும். ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கை காலை துவக்கி இரவு தூங்குகிற வரைக்கும் சந்தோஷத்தால் நிறைந்திருக்க வேண்டும். அதுதான் தேவ சித்தம். ஒருவேளை உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில அல்லது குடும்ப ஜீவியத்திலே, உங்கள் தொழிலின் வியாபாரத்திலே, உங்கள் வேலையிலே சந்தோஷம் இல்லாதிருக்கிறீர்களா? நிச்சயமாய் ஆண்டவர் உங்களையும் சுத்திகரிக்கப்பட்ட ருசியுள்ள புதிய திராட்சரசம் நிரப்பப்பட்ட அந்த கற்சாடியாக இன்றைக்கு மாற்ற வல்லவர், இப்பொழுதே நிரப்ப வல்லவர். நீங்களும் சந்தோஷப்படுவீர்கள், உங்களை பார்க்கிறவர்களும் நிச்சயமாய் சந்தோஷப்படுவார்கள். இது நடக்கும், இது நிறைவேறும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஒரு முக்கியமான வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். எரேமியா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். சகல ஜாடியிலும் திராட்சரசத்தினாலே நிரப்பப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார். சகல ஜாடிகளும் திராட்சை ரசத்தினாலே நிரப்பப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார். இந்த வார்த்தையின்படி ஜாடி என்கிற உங்கள் சரீரத்தையும் சந்தோஷத்தினால் நிரப்புவார்,
பரிசுத்தாவினால் நிரப்புவார், கிருபையினால் நிரப்புவார். இப்பொழுது நாம் அதற்காக ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள நல்ல பரமபிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு என்னும் நாமத்தில் இதோ இந்த செய்தியை கேட்டு பார்த்து ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இப்பொழுது முதல் இவர்கள் ஒரு உண்மையுள்ள கற்றாடியாக, ஒரு உறுதியான ஜாடியாக மாற்றப்படுவது மாத்திரமல்ல, முதலாவது இவர்களுக்குள் பரிசுத்த ஆவி என்னும் தேவனுடைய அபிஷேகம் வந்து இவர்களை நிரப்புவதாக. இரண்டாவதாக இவர்கள் வாழ்க்கை ருசியுள்ள ஒரு திராட்சை ரசத்தை போல இயேசுவின் நாமத்தில் சந்தோஷத்தால் நிரம்புவதாக. இவர்கள் எல்லா நாளும், எல்லா நேரமும், எல்லா இடத்திலும் எப்போதும் சந்தோஷமாய் இருக்கிறதை மற்றவர்கள் பார்க்கட்டும், அவர்கள் கண்டு ஆச்சரியப்படட்டும். அப்படி ஒரு சந்தோஷத்தின் பாத்திரமாய் இவர்களை மாற்றுவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Our address: Reverend SSK Samuel, Jesus Power Ministries, Ramasamy Raja Nagar, Virudhunagar District, Pin Code 626204, Tamil Nadu, India. Our mobile numbers: 09962547469, 09080583815. Our email ID: ssksamuel69@gmail.com.